தன்னோட கட்சியில் உனக்கு பெரிய ஆட்கள் இருந்தாங்களே, ஏதோ 1 2 இந்த துபேன்னு சொல்லி ஒரு 2 பரதேசிங்க அவங்களோட தூக்கு போய் அனுப்பிச்சிருக்கிறாரு. எது இந்த வெளிநாட்டுக்குள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்கேயுமே அங்கே வந்துட்டு பெருசாக இவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கல. அப்போ வந்துட்டு இதுலேயே தெரியுது இது ஏதோ இவங்க ஏதோ தவறு செய்திருக்காங்க. ஏன்னா எந்த நாடும் நம்மளை நம்புறதுக்கு இல்லை. ஆமாம், நம்ம அடித்தா வச்சு எதுக்கு போய் நம்ம மற்ற நாடுக்கு போய் எக்ஸ்பிளைன் பாகிஸ்தான் அனுப்பிச்சிருக்குதா? அனுப்பல இல்லை, நீ மட்டும் எதுக்கு அனுப்புகிற? அப்போ என்ன நீ விஸ்வகுருன்னு பேசிக்கிற இந்த மோடி? இது எல்லாத்துக்கும் மேலே வந்து என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, அவங்க கேள்வி கேளு, ஏன் அந்த 4 பேரோ 6 பேர் வந்தது, நீ இவ்வளோ பெரிய ஆளுமைன்னு சொல்கிறவன், உன்னோட இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு, உன்னோட ஆர்மி எங்கே போச்சு, உன் சிஆர்பிஎஃப் எங்கே போச்சு, உன் போலீஸ் எங்கே போச்சு, எல்லாம் உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீயும் அமித்ஷா இவ்வளோ மார்பு தட்டும் மனிதர்கள், அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் உங்களோடது வந்து டோட்டலாக வந்து 27 29 உயிர்கள், பாவ உயிர்கள் போயிருக்குது. அப்போ எவ்வளோ அசிங்கமாக நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுனீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்க ஒரு படுவாளி மந்திரி ஒருத்தர் மத்திய பிரதேசில் ஒரு விஜய் ஷாவோ எவனோ ஒருத்தர் பரதேசி, அந்த கர்னல் குரேஷியை அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கான். இவெல்லாம் மனுஷனா? அதுக்கு மோடி என்ன ஆக்ஷன் எடுத்துச்சா, இல்லாட்டி அவனை கண்டிச்சிச்சா? அப்போ நீ என்ன பெண்களுக்கு என்ன மரியாதை, என்ன எதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு வைக்கிற? மக்களை ஏமாத்திருக்கா? உன்னோட எலெக்ஷன் ஸ்டண்ட்டாக இது. எல்லாருமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு நிஜமாகவே நீ கடவுள் நம்புறதா? நீ பெரிய ஹிந்துத்வா எல்லாம் சொல்கிறீல்ல, போய் ஒரு 10 நிமிஷம் உன் சாமி ரூமில் உட்காந்து நீ செய்யறதெல்லாம் யோகியமானவனா, நீ நல்லவனான்னு சொல்லி நீ உன் மனசாட்சியை கேட்டுக்கோ. அப்போ உன்னோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு நீ எதனா ஒன்று சாரி சொன்னியா, இல்லாட்டி நீ அதுக்கு ஏற்றுக்கிட்டியா? அந்த தவறுக்கு எதுவுமே இல்லை. நீயும் இல்லை, உன்னோட அமித்ஷாவும் இல்லை, உன் ஜெய்சங்கரும் கிடையாது. எங்கே இந்த நிர்மலா சீதாராமன் இங்கே ஓடிடுச்சு? நிர்மலா சீதாராமன் தான் அனுப்பிச்சிருக்கணும் நல்லா உலக நாடுக்கு போய் பேசுறது. அங்கே பார்லிமெண்ட்டில் அப்படி குதிக்குது இல்லை, சிங்கி சங்குன்னு. ஏன் அப்போ போய் வெளிநாட்டில் போய் சிங் சங்கு போய் குதிக்க வேண்டியது தானே? ஒரு அரை ரப்பன்னு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க.